100ஆம் ஆண்டு சதுர்த்தி விழா கொண்டாடிய குவாந்தான் பஞ்சிங் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர். 99 ஸ்பீட் மார்ட் நாளை பங்குச்சந்தையில் இடம்பெறுகிறது. மாற்றுத்திறனாளி கோடீஸ்வரரின் அசாத்திய சாதனை கதை. கட்டாய ஹலால் தேவை. திரேசா கோக்கின் எதிர்கருத்து பக்கத்தானின் நிலைப்பாடு அல்ல, பிரதமர் விளக்கம். சுனிதா இல்லாமல் தனியாக பூமிக்கு திரும்பிய போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம். பிரச்சினைக்குரிய போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் அனைத்துலக விண்வெளி மையத்திலிருந்து ஒரு வழியாக ஆள் இல்லாமல் பூமிக்கு திரும்பியிருக்கிறது. தானியங்கி முறையில் தனியாக புறப்பட்ட ஸ்டார்லைனர் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோவில் சனிக்கிழமை தரையிறங்கியது. விண்வெளிக்கு மனிதர்களை ஏற்றிச் செல்வதற்காக போயிங் நிறுவனத்தின் 10 ஆண்டு கால கடும் உழைப்பில் உருவான ஸ்டார்லைனர் ஜூன் 5ஆம் தேதி அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்கரான புச் வில்மோ இருவரையும் அது ஏற்றிச் சென்றது. ஒரு வாரத்தில் பூமி திரும்பியிருக்க வேண்டிய இருவரும் ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் விண்வெளியிலேயே சிக்கிக் கொண்டனர். விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்யும் முயற்சிகள் பலனளிக்கவில்லை. 90 நாட்களாக விண்வெளியில் சிக்கிக் கொண்டவர்களை ஸ்டார்லைனரில் அழைத்து வருவது ஆபத்து என்பதால் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா ஸ்டார்லைனரை மட்டும் பூமிக்கு கொண்டு வருவதென முடிவு செய்தது. இந்நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தை அனுப்பி அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் சுனிதாவையும் வில்மோரையும் பூமிக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. SPM, STPM மெட்ரிகுலேஷன் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6இல் பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIED ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். உடல் குறைபாடு வாழ்க்கையில் சாதிக்க ஒரு தடையல்ல என்பது பலமுறை நிரூபிக்கப்பட்டிருப்பதை நாம் கண்டுள்ளோம். அப்படியோர் அசாத்திய நம்பிக்கையோடு வாழ்வின் மேடு பள்ளங்களை கடந்து நாளை உச்சத்தை தொட காத்திருக்கிறார் மாற்றுத்திறனாளியான கோடீஸ்வரர் லீ தியாம் வா. 99 ஸ்பீட் மார்ட் மளிகை கடை நிறுவனரான தியாம் வா இத்தனை காலமும் சக்கர நாட்காலியில் அமர்ந்தவாறே அனைத்தையும் சாதித்திருப்பது பலரும் அறிந்திராத ஒன்று. குழந்தையாக இருக்கும் போதே போலியோ நோயால் தாக்கப்பட்டு கால்கள் செயலிழந்தவருக்கு தன்னம்பிக்கை மட்டும் ஒருபோதும் செயலிழக்கவில்லை. இன்றைய கோடீஸ்வரர்களில் பலர் தங்கத்தட்டில் உண்ட பரம்பரை பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கும் நிலையில் தியாம்வா அதற்கு நேர்மாறாக 10 உடன்பிறப்புகளோடு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். குடும்ப சூழ்நிலையால் ஆரம்ப பள்ளியோடு கல்வியை நிறுத்தியவர் சாலையோரங்களில் தின்பண்டம் விற்று அன்றே தனது தொழில்முனைவர் கனவுக்கு அச்சாரம் போட்டார். சிறுக சிறுக பணம் சேமித்து 1987 தனது 23வது வயதில் கில்லானில் இயாப் ஹோ மளிகை கடையை தொடங்கினார். சில ஆண்டுகள் கழித்து பசார் மினி 99 கடையை தொடங்கி கில்லானில் மட்டுமே 8 கிளைகளாக அதை விஸ்தரித்தார். பின்னாளில் அது 99 ஸ்பீட் மார்ட்டாக மறுதோற்றம் பெற்று இன்று மலேசியர்களின் அன்றாட வாழ்வில் மறக்க முடியாத முக்கியத்துவம் பெற்று திகழ்கிறது. நாடு முழுவதும் தற்போது 2650 கிளைகளுடன் அது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. கடந்த ஆண்டு நாட்டின் மளிகை கடை சந்தையில் 40.1% ஆதிக்கத்தை அது செலுத்தியுள்ளது. தியாம்வாவின் கனவுகள் நனவாகும் நாடாக நாளை திங்கட்கிழமை கோலாலம்பூர் பங்குச்சந்தையில் முதன்மை பலகையில் 99 ஸ்பீட் மார்ட் முதல் முறையாக பட்டியலிடப்படவிருக்கிறது. 236 கோடி ரிங்கிட் மதிப்புடன் கடந்த 7 ஆண்டுகளில் பட்டியலிடப்படும் மிகப்பெரிய IPOவாக 99 ஸ்பீட் மார்ட் திகழவிருக்கிறது. 60 வயதில் 1210 கோடி ரிங்கிட் சொத்து மதிப்பை கொண்டுள்ள தியாம்வா மலேசியாவின் முதல் 10 கோடீஸ்வரர்களில் ஒருவராக உயர்ந்து நிற்கிறார். பங்குச்சந்தையிலும் ஏற்றம் கண்டு இனி மென்மேலும் அவர் வளம் பெறுவது திண்ணம்.
கடைக்கு ஏன் 99 என பெயர் வைத்தீர்கள் என்று கேட்டால், எங்களிடம் குறைகள் இருந்தாலும் வாடிக்கையாளர்களுக்கு என்றுமே நிறைவான சேவையை வழங்குவதை குறிக்கத்தான் என்கிறார். மனோதிடத்திற்கும் அயரா உழைப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் முன்மாதிரியாக திகழும் லீத்யா முவா. ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கும் பரிந்துரை வியாபாரிகளின் நிதிச்சுமையை அதிகரிக்கும் என்பதோடு நாட்டுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி தரும் என சபுத்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கொக் கூறியுள்ளது அவரின் தனிப்பட்ட கருத்தாகும். அது பக்கத்தான் அரப்பானின் நிலைப்பாடல்ல என்றாலும் அது தேவையில்லாத எதிர்வினையை கொண்டு வரும் என்பதை மறுக்க முடியாது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதோரிடையே தேவையற்ற கலக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பொதுவெளியில் பேச வேண்டாம். உங்களின் கருத்துக்களை தெரிவிக்க PH தலைவர்கள் மன்ற கூட்டம் இருக்கிறது. இப்படி பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி நிலைமையை மோசமாக்க வேண்டாம் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் பரிமாறாத உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழை கட்டாயமாக மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறையான ஜாக்கீம் பரிசீலித்து வருவதாக முன்னதாக செய்திகள் வெளியாகின. அதனை ஆட்சேபித்து அறிக்கை வெளியிட்ட திரேசா கோக்கை அம்னோ இளைஞர் பிரிவு கடுமையாக சாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கிளைகளை கொண்டுள்ள பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணு தமிழகத்தின் சென்னையில் அதிரடியாக கைதாகியுள்ளார். அரசு பள்ளியொன்றில் மூட நம்பிக்கை குறித்து பேசிய சர்ச்சை தொடர்பில் ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பியவரை போலீசார் கைது செய்தனர். அரசு பள்ளி நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளின் குறைபாடுகளுக்கு அவர்கள் முன்பிறப்பில் செய்த பாவம்தான் காரணம் என்று அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவரது பேச்சை குறுக்கீடு செய்த மாற்றுத்திறனாளி தமிழாசிரியரிடம் மகாவிஷ்ணு வாக்குவாதம் செய்த வீடியோக்களும் வைரலாகி கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. மதுரை மகா என அசத்தப்போவது யார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக வலம் வந்தவர்தான் பின்னர் மகாவிஷ்ணு என பெயர் மாற்றம் கண்டு பிரபலமானார். மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டம் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் மகாவிஷ்ணு மீது போலீசில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தரா மன்சரா, PGL 11 16 செப்டம்பர் வரை. பஹாங் மாரானில் உள்ள சே மீனா சாயாங் பொழுதுபோக்கு பூங்காவுக்கு சென்று திரும்பிய 16 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2 வயது முதல் 11 வயது வரையிலான 15 குழந்தைகளும் அவர்களில் அடங்குவர். வயிற்றுவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்றவற்றால் அவர்கள் பாதிக்கப்பட்டதற்கு ரோட்டா வைரஸ் கிருமியே காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஜெங்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த குழந்தைகளில் ஒருவரது தாயான 27 வயது பெண்ணுக்கும் அதே அறிகுறிகள் காணப்பட்டு அவர் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்றதாக மாநில சுகாதார இயக்குநர் தெரிவித்தார். குழந்தைகள் சிறுநீர், மலம் கழிப்பதற்கான டைப்பர், இணைத்துணி வீசப்பட்டு ஆற்று நீர் மாசு அடைந்ததே அந்த ரோட்டா வைரஸ் கிருமி பரவலுக்கு காரணமாக இருக்கலாம் என அவர் கூறினார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட இடத்தில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள பூங்கா நிர்வாகம் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி நேற்று மிக கோலாகலமாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. செயல்களின் துவக்கமானவனுக்கும் தமிழ் கடவுளின் தனையனுக்கும் பெற்றோரை உலகமாக்கியவனுக்கும் விழா எடுக்கும் சதுர்த்தியில் நேற்று குவாந்தன் கொலாரிமான் தோட்டம் பஞ்சிங் சித்தி விநாயகரும் 100ஆம் ஆண்டு விழா கண்டார். செம்பனை தோட்டத்திற்கு நடுவில் மிக எளிமையாக வீற்றிருக்கும் ஐங்கரன் நேற்று சதுர்த்தி விழாவில் மக்களுக்கு அருள்பாலித்துள்ளார். வரலாற்று பூர்வமான இந்த ஆலயம் அந்த காலத்தில் கோலாரிமான் செம்பனை தோட்டத்தில் பணிபுரிந்த இந்தியர்களால் உருவாக்கம் கண்டது.
முன்னதாக வெளிப்புறத்தில் ஒரு முனீஸ்வரன் ஆலயத்தில் வைத்து வழிபட்டு வந்த சித்தி விநாயகர் தற்போது இடம் மாற்றலாகி 40 வருடங்களாக இந்த பஞ்சிங் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகராக அமர்ந்திருக்கிறார். முதலில் 1980ஆம் ஆண்டு இக்கோயில் கும்பாபிஷேகத்தில் விழாக்கோலம் பூண்டது. அதிக கலைநுட்பம் இல்லாமல் ஒரே கல்லில் செதுக்கிய படம் போலவே 100 ஆண்டுகளாக கொலாரிமான் தோட்ட மக்களுக்கு இவர் காட்சியளித்து நேற்று திருவிழாவும் கண்டார். காலையில் பால்குடம் தொடங்கி சிறப்பு பூஜைகள், 108 இளநீர் அபிஷேகம் உட்பட இரவில் தேரும் வலம் வந்தது. சிறிய ஆலயமாக இருந்தாலும் இந்த தோட்டத்தில் வசித்த அனைவரும் திரளாக வருகையளித்து வேளமுகத்தோனின் ஆசி பெற்றுச் சென்றனர்.